மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு முழுக்க முழுக்க மக்கள் கொடுத்த நிதியிலிருந்து நடத்தப்பெற்ற மாநாடு. அந்த மாநாட்டில் திமுக எப்படி வரலாம், திமுக பொறுப்பாளர்கள் எப்படி வந்து அமரலாம் என்று சில அறிவுஜீவிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். உடனே திமுக சொம்பு என்றெல்லாம் நம்மை விமர்சனம் செய்தார்கள். ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்கிற போதும் திமுகவுக்கு பயப்படுகிறார் என்றார்கள். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது அனைவருக்கும் பொதுவானது, எல்லா கட்சிக்கும் பொதுவானது. ஆகவே செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுகவும் பங்கேற்கலாம், திமுகவும் பங்கேற்கலாம் என்று நான் வெளிப்படையாக ஒரு அழைப்பு விடுத்தேன். அவரவர் கட்சி அவரவருக்கான செயல் திட்டம் வெவ்வேறாக இருந்தாலும் கூட தேசிய அளவிலான ஒரு மது விலக்கு கொள்கை என்பது தேவைப்படுகிறது. ஒரு மாநிலத்திலே மது விலக்கு, இன்னொரு மாநிலத்தை சுற்றிலும் மது விலக்கு அமலில் இல்லை. இங்கே மட்டும் மது விலக்கு அமலில் இருந்தால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியது சரிதான். பாண்டிச்சேரியிலே தாராளமாக மது புழங்குகிறது, ஆந்திராவிலே மது புழங்குகிறது, தமிழ்நாட்டிலே மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அது வெறும் போலித்தனமான மது விலக்காகத்தான் இருக்க முடியும். எனவே மாநில அரசுக்கான அதிகாரமாக அது இருந்தாலும் கூட அதை இந்திய ஒன்றிய அரசு கையில் எடுத்து மதுவிலக்குக்கான ஒரு தேசிய கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். உடனே மாநில அரசின் கொள்கைகளை மத்திய அரசுக்கு எப்படி ஒப்படைக்கலாம் என்று சில அறிவுஜீவிகள் கிளம்பிவிட்டார்கள். திருமாவளவன் மாநில உரிமை பேசக்கூடியவர், மாநில சுயாட்சி பேசக்கூடியவர், மதுவிலக்கு கொள்கை மாநில அரசிடம் இருக்கிற அந்த அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்க பார்க்கிறார் என்றெல்லாம் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள்.